ரேமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து பர்த்ரைட் சிட்டிசன்ஷிப் சம்பந்தமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி இதை பத்தி பார்த்திருக்கோம். ஆமா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஆனா அது முடிவுல பார்த்தா நிறைய கேள்விகளோட முடிச்சிருந்தோம். இந்த கேள்விகளை இன்னைக்கு வந்து பதில வந்து மிக முக்கியமா அட்டார்னி கொண்டே வந்து பேச போறோம். மேரி கென்னடி அவர்களோட தானே? ஆமா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்ல போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய ஓபன் கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருக்கு. அதாவது வந்து இந்த பர்த்ரைட் சிட்டிசன்ஷிப் இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு என்ன ஆக போகுது? 30 நாள் காலக்கெடுவுக்கு அப்புறம் இது USA முழுவதும் அமலாக்கப்பட போறாங்களா இல்ல 27 ஸ்டேட்ல மட்டும் அமலாக்கப்பட போறாங்களா? சுப்ரீம் கோர்ட் எக்ஸாக்டா இந்த இஷ்யூவை எடுத்து எப்ப தீர்ப்பு வழங்குவாங்க? அது வரைக்கும் என்ன ஆக போகுது? இப்படி நிறைய கேள்வி வந்து நமக்குள்ள கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு பதில் எல்லாமே நம்ம இந்த வீடியோல அட்டார்னி அவர்கள்ட்ட கேட்டே தெரிஞ்சுப்போம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. வணக்கம் மேரி கென்னடி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க டயத்துக்கு. ஏன்னா வந்து 2 விஷயத்துல நீங்க வந்து பிஸியா இருந்தீங்க. நிறைய தமிழ் சங்கம் ப்ரோக்ராம் பிளஸ் ஃபெட்னா ப்ரோக்ராம் பிளஸ் இந்த ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த பிறகு நிறைய உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கும், பிஸியாக இருந்திருப்பீங்க. உங்கள் டயத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் பிரேம். ஆக்சுவலாக ஃபெட்னா பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 minutes ஏன்னா ரொம்ப ஏதாவது இட்ஸ் லைக் வந்து ஐம் சோ கிரேட்ஃபுல். அப்படியே வந்து ஏன்னா பார்க்குறவங்கலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுற வீடியோ எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல். அது சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட்டு வந்து இப்போ தான் நாங்கள் வந்தோம், எங்களுக்கு வந்து எப்போ உங்கள் வீடியோலாம் வரும்ன்ற அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிருப்போம். பிகாஸ் இட்ஸ் ஸோ மச் ஆஃப் யூஸ்ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது ரொம்பங்க உண்மையிலேயே வந்து அவ்வளோ பாசமாக வந்து 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 பேசிட்டு இருந்தாங்க. உங்களை பற்றியும் எல்லாரும் கேட்டாங்க. பிரேமோட நம்பர் எனக்கு தருவீங்களா கேட்டாங்க. ஐயோ அதெல்லாம் தரலன்னு சொன்னேன் நான். ஸோ ரொம்பவே லைக் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் போத் ஆஃப் அஸ் நான் சொல்லிக்கணும். ஏன்னா இது அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து அதனாலேயே நான் வந்த உடனேயே நான் என்ன நினச்சேன், ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்குமே. ஆக்சுவலாக இட் வாஸ் யூனோ வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. கண்டிப்பாக மேரிகண்டி, ஏன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குறைத்தே மதிப்பிட முடியாது. ஏன்னா உங்கள் டைம் ப்ளஸ் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் பல பேர்கிட்ட நண்பர்கள்ட்ட பகிரும் போது அதை சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஆர்ட் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நான் பல பேருக்கு வந்து இன்னும் நீங்கள் அந்த ஃபெட்னால பார்த்ததோட இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக மேரிகண்டி, எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ நான் வந்து இன்ட்ரோ கொடுத்தோன்னா எல்லாருமே கேட்டது தான், ப்ளீஸ் மேரிகண்டியோட தயவு செஞ்சு ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் அப்போ பிஸியாக இருந்தீங்க. ஸோ இது வந்து ரைட் டைம். தேங்க்ஸ் அகைன். ஷூர், கண்டிப்பாங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதாக வருது. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளீனான ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுக்கலனாலுமே வந்து எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எனி ஃபெடரல் லா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தடுக்கிறதுக்கான உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு இப்போ பர்த்ரைட் சிட்டிசன்ஷிப்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை பிளாக் பண்ணதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம இப்போ இங்கே பேசுறதுக்கோ இல்லை ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு இருக்க கால்ஸுக்கோ, அதாவது எல்லாருக்குமே எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது, இது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. பேசிக் திங் இஸ் லைக் நம்ம வந்து வி ஹாவ் அ ட்ரஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் வந்து ஜஸ்டிஸ், இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல வி ஆல்வேஸ் சே தட் இண்டிபெண்டாக ஃபங்க்ஷன் ஆகுது இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ ஆல்வேஸ் வி ட்ரஸ்டட் தட் அதாவது அந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்ற தீர்ப்புகள் வந்து நியாயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம வந்து குவெஸ்டனபிளா ஆக்கிட்டோமோ இந்த சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வரும்போது. அப்படி டிசிஷன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா they are very clear to say that இது வந்து லீகாலிட்டியில பண்ற ஒரு இது இல்லை. they have said that என்னன்னா நம்ம வந்து இந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இன்னும் டிசிஷன் வரல. ஆல் தட் they have said on the June 27th அப்படின்னா நீங்க வந்து யூனிவர்சல் இன்ஜங்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னா, அப்போ எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறவங்க எல்லாரும் லாஸ் அவுட் போய் பண்ணணுமா? அப்ப நாங்க அப்படிலாம் பண்ணாதான் எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். அதுதான் நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம சொல்லணும், அதை பத்தி பேசணும், ஒரு டிஸ்கஷன் தான் இது இல்லைங்களா, நமக்குள்ளார என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்னோட ஒப்பீனியன் என்ன வருது அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஆக்ஷன் சூட் லாஸ் பண்றோம். இப்போ கூட நீங்க இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜூலை 11ங்களா, இதை நீங்க நாளைக்கு பண்ணும்போது இல்லை மண்டே பண்ணும்போது கூட the decisions are keep changing. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு இடத்துல பேசும்போது
கூட அதையுமே நம்மளோட வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இதை பத்தி பேசிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜூன் 27 அவ்வளோ சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கூட முடியல. அப்ப நேத்து வந்த கோர்ட் டிசிஷன் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நேற்றுங்கும் போது நியூ ஹாம்ஷயர் கொடுத்த அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பிளாக் பண்ண சொல்றீங்களே, அகைன் சுப்ரீம் கோர்ட் கான்ட்ராடிக்டா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம். இப்போ இதுல என்ன வந்து அப்ப நமக்கே இவ்வளவு ஒரு குவெஸ்டனபிளா இருக்குன்னா, ஒரு லேமேன் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு பதட்டம். பிளஸ் வந்து நாங்க பாக்குறதெல்லாம் வந்து நான் கூட ஆஃபீஸ் லெவல் அட்மின் கிட்ட கேட்டேன், நான் என்ன மாதிரியான குவெஸ்டன்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டடா கால்ஸ் வந்துட்டு இருக்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இதுதான் சொல்றாங்க, ஐயோ பர்த் ரைட் பற்றி அவ்வளோ இது, நாங்க வேற ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ மூவ் ஆகி போகிறதா, நீங்க மேரி கிட்ட பேசிட்டு சொல்றீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆல் வெரி எஜுகேட்டட் பீப்புள். நம்ம ஹெச்பில இருக்கிறவங்க, ஒரு நான் இமிகிரண்ட் விசாஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கே வந்து ஒரு குவெஸ்டனபிள் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், வருத்தமா இருக்கு. ஸோ நான் எனக்கு வந்து இப்போ என்னதான் நாங்க பண்ணணும், வாட் இஸ் த ஆப்ஷன் தட் இஸ் ஆல் அவைலபிள். இப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் பண்ண ஜூன் 27 வந்து ஆல் தட் தே செட் வாஸ் யூனிவர்சல் இன்ஜங்ஷன்ஸ் இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அஃபெக்டட் பீப்புளுக்கு நியாயம் வேணும்னா ஈச் ஒன் ஆஃப் யூ ஹேஸ் டு கிளைம் ஃபார் யோர் ஓன் ரைட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ கிளாஸ் ஆக்ஷன் லாசூட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு நிஞ்சா ப்ராடக்ட் வந்தது, காஸ்கோல இருந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்திருக்கும், லைக் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் கிளைம், அந்த செட்டில்மெண்ட் கிளைம்ல வேணும்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க, தென் யூல் பிகம் எலிஜிபிள் ஃபார் தட். அது as simple as such. இப்போ இந்த கிளாஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் கேதர் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒரு ஆளா போய் லாசூட் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒரு செட்டில்மெண்ட் டேர்ம்ஸ்க்கோ இல்லை ஒரு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் வந்துட்டாங்களோ நீங்கள் அதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் அவங்க வந்து ஒரு ஃபார்ம்ஸை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. யூனிவர்சல் இன்ஜெக்ஷன்ஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட பெனிஃபிட் வேணும்னா நீங்கள் தான் அதுக்கு கிளைம் பண்ணணும்னு சொன்னது தான் வந்து they never decided on the merits. இதில் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சரியானதா, how much of an enforcement it's going to happen, இது எதுவுமே நமக்கு தெரியாது. 30 daysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ that means July 27th வந்து there is going to be a partial implementation அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இதை வச்சு there's not like வந்து இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் is going to happen அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு நம்ம போக வேண்டியது கிடையாது. இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் இன் திஸ் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ ஃப்ரம் ஜூலை 27 வந்து பார்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 23 ஸ்டேட்ல மட்டும் கிடையாது, 27 ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா 23 ஸ்டேட் வந்து டெமோக்ராட்ஸ் ஸ்டேட்ஸா இருக்கு, உங்க ஸ்டேட்டையும் சேர்ந்து. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஸ்டேட் லெவல். அப்படி புரிந்துக்கலாமா? இல்ல. ஸோ இதுவும் அடுத்த கொஸ்டின். தட்ஸ் அ குட் கொஸ்டின். இப்போ எப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற அந்த ஒரு இதுவும், இப்போ நாங்க வந்து எங்களுக்கு வந்து டெலிவரி டியூ டேட் இஸ் ஹேப்பனிங், அப்போ வந்து நாங்க வந்து இந்த ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு கூட நாங்க ரீலோகேட் பண்ணி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க ஆக்சுவலா வந்துட்டு. ஏன்னா தே ஆல்சோ வாண்ட் டு கெட், இது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் அ மேஜர் டெசிஷன் ஆக்சுவலா. வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பிளஸ் தட் இம்ப்ளிமெண்டேஷன், ஹவு இட்ஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள். இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் வந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் அ ஸ்டேட் வந்து விச் இஸ் கோயிங் டு பி ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அந்த இடத்துல இருக்கும் இல்லை இல்லாம போறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஆர்டர் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஆக்சுவலா. ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டேட்ஸ் ஹவ் செட் தட் லைக் வந்து நாங்கள் லாசூட் ஃபைல் பண்ண மாட்டோம், we are going to be potentially going to be implementing, இதெல்லாம் சொன்னாலும் திஸ் இஸ் ஃபெடரல் இல்லைங்களா. அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிளாகவும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து இதுல இருந்து you are exempt just because you are a resident of that state என்ற ஒரு categorization when it comes to enforcement it's not going to be there அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கண்டிப்பா அப்ளிகபிள் ஆனா எல்லா ஓவரால் வந்து யூஎஸ்ஏ உள்ள அனைத்து ஸ்டேட்ஸ் பிளஸ் வாஷிங்டன் டிசி, இல்லனா வந்து நோ. சோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா ஆர்டர் ஆக்சுவலா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இட்ஸ் நெவர் கோயிங் டு பி அப்ளிகபிள் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் வைஸோ இவங்களுக்கு மட்டும் அப்ளிகபிளா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது இல்லவே இல்லை. இன்னும் சில பேர் தேவையில்லாத ஒரு பயம் என்னன்னா,
இது ஏற்கனவே வந்து பிப்ரவரியே வந்ததுனால அதன் பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை ரிவோக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வருது. அதுவுமே வந்து ஹவு ஃபார் தே கேன் கோ அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? அப்படியே வந்துட்டு ஸோ அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் எல்லாம் வரும்போது ஜான்வரியில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இட்ஸ் நாட் அபவுட் த மெரிட்ஸ். நான் என்ன யோசிக்க இப்போ கூட ஐ ஸ்டாண்ட் ஆன் தட். இட்ஸ் கெனாட் பி through an executive order. It has to be through a congressional approval. அது மட்டும் நான் இன்னுமே எனக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி பேக் அண்ட் ஃபோர்த். இந்த மாதிரி ஒரு வார் போயிட்டே தான் இருக்க போகுது. இவங்க பண்ண போறாங்க. நேத்து வந்த டெசிஷன் ஃப்ரம் த நியூ ஹாம்ஷியர் விச் ப்ரொவைட்ஸ் வந்து இன்ஜங்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி மாத்தி தான் ஒரு டிசிஷன் போயிட்டே இருக்க போகுது ஒழிய இட்ஸ் நாட் கோயிங் டு பி சம்வேர் எல்ஸ். இப்போ இந்த டேட்ல இருந்து ஓகே த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் அண்ட் ஸோ யூ ஹாவ் டு பி abiding by this என்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரப்போறது ரொம்ப சீக்கிரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட். ஆமா, அதே போல வந்து ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு ரிவோக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. லீகல் மேண்டேட்ரி ப்ராசஸ் ஹேஸ் டு பி ஃபாலோட். எவ்வளோ ப்ராக்டிக்கலா அதுக்கு முன்னாடி போய் பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து யுஎஸ் சிட்டிசன்ற ஒரு இதை அங்கீகாரத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து எடுக்க போறாங்களா பயம் இருந்துட்டே இருக்கு பேரண்ட்ஸ்க்கு. எங்களுக்கு வந்து ரெண்டுமே இல்லாம அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. யூஆர் ஆல்வேஸ் லைக் வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸோட அந்த citizenship rights is always there for the children. இப்போ நம்ம அதை வந்து UAE அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? நான் அவங்களோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கனாலே இருக்கும் கண்ட்ரி ஆஃப் பர்த். ஏன்னா நம்ம வந்து 485 ஃபைல் பண்ணும்போதுமே நம்ம வீசா ப்ரையாரிட்டி டேட்ஸே வந்து நிறைய பேருக்கு வந்து தே வில் ஹோல்ட் த இந்தியன் பாஸ்போர்ட். பட் ஆனால் கண்ட்ரி ஆஃப் பர்த் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரையாரிட்டி டேட் வரைக்கும் டிஃபைன் பண்றோம். தெர் இஸ் அ ப்ராசஸ் தட் ஹஸ் பீன் அடாப்டட். ஆனால் US வர வரைக்கும் இது வரைக்கும் அப்படி இல்லாம இருந்து by the 14th amendment எந்த விதத்துலையுமே டாக்குமெண்டடோ அன்டாக்குமெண்டடோ சில்ட்ரனோ எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து they are born in the US soil, they are the citizenன்றதை வந்து அவ்வளோ சீக்கிரம் how can they be removed அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய questionable பிளேஸாக நம்ம இருக்கோம். நிறைய கிளாரிட்டி கிடைச்சி. ஸோ இது வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ரொம்ப அதாவது பிப்ரவரிக்கு அதுக்கு பிறகு ரொம்ப கவலைப்பட்டுக்க வேணாம். ப்ளஸ் பிறக்க போகிற குழந்தைங்களுக்குமே இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு, ஏன்னா குழந்தைங்கிறது தான் ப்ரியாரிட்டி. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க வேணாம், ரைட்? ஸோ நமக்கு இன்னும் 30 days இருக்கு. 30 days இல்லை, பட் இன்னும் டேஸ் இருக்கு. ஜூலை 27 வரைக்கும் இருக்கு நமக்கு இல்லை டேட் நமக்கு இருக்கு. அப்பயுமே வந்து அதுக்குள்ளார என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதும் நம்ம கையில இல்லை. we have to just definitely, because there are many class action lawsuits that has been prepared, that has been going on. இது அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டிய விஷயமும் இல்லை அப்படிங்கிறது தான். நம்மளால என்ன பண்ண முடியுமோ நான் திரும்பவும் சொல்ற மாதிரி மோர் தேன் எனிதிங் எல்ஸ் உங்களோட ஹெல்த்து, குழந்தையோட ஹெல்த்து, இந்த நேரத்தில் போய் ஹேஸ்டியா எந்த டிசிஷனும் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது ரீலோகேட் ஆகி போய் ஒரு புது இடத்துல இருக்கிறது, அதெல்லாம் do not take all those decisions at this point of time. கண்டிப்பா வந்து நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கலாம். கரெக்ட், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட் எக்ஸாக்டா இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அமல்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கேஸ் எடுத்துப்பாங்களா? அதுக்கான ஏதாவது டேட் இருக்கா? ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஹைரார்கி ஆஃப் கோர்ட் டெசிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டே வரும் இல்லைங்களா? ஸோ நமக்கு கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து தே ஹாவ் டு பி இன் அ பிளேஸ், தே ஹாவ் டு மெரிட்ஸ் ஆஃப் த கேசஸில் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு ஹைரார்கி ஆஃப் டெசிஷன்ஸ் இஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட் இன் திஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஒரு லீகல் டெசிஷன் சொல்கிறாங்கன்னா தென் வேர் கம்ஸ் த ஃபெடரல் கோர்ட்ஸ் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதெல்லாம் இருக்குது டெசிஷன்ஸ்ன்னு வரும்போது. அண்ட் தட் வில் பி ஃபாலோட். அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ், வாட் இஸ் தட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டர்னா என்ன நடக்க போகுது, ப்ளஸ் லைக் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னால வர்ற எதெல்லாம் நம்மளால பண்ண முடியும், ஹவ் இட் கேன் பி அமெண்டட், இது எல்லாத்துலேயுமே நம்ம வி ஹேவ் டு ட்ரஸ்ட் இன் த சிஸ்டம். அண்ட் தென் ஜஸ்டிஸ் ஆல்சோ லைக் அதுவுமே வந்து ஃபங்க்ஷன் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் தட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து வி ஹேவ் டு ட்ரஸ்ட் இன் தட். அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியுது பிரைம். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு புரியுது. இப்போ வந்து கிளாஸ் ஆக்ஷன் லாசூட்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. என்ன ப்ராக்ரஸ்னு தெரியும் போது அந்தந்த நமக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு பதில் இது வரல. ஸோ எனக்கு
பண்ணியா இது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது, பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ண போறாங்க, இப்போ என்ன டேட்டு, அதனால நிறைய பேர் நீங்க ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இதனால ஸ்டேட் டு ஸ்டேட் தயவு செஞ்சு இந்த ஒரு நேரத்தில் இப்போ ஒரு 8 மாசத்துல இருக்காங்க, 7 மாதம் இந்த நேரத்தில் போய் மூவ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து ஓவராலாக யூஎஸ்க்கு வரப்போகுது இல்லை வரப்போகிறது இல்லை, இந்த 2 ஆப்ஷன் தான் நிற்க போகுது அப்படின்னு வந்து க்ளீனாக சொன்னீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த குழப்பம் இருந்தது அமெரிக்கா, ஏன்னா 23 ஸ்டேட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறாங்க, 27 ஸ்டேட் கிடையாதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்தது. கரெக்ட். ஆமா, அதுதான். அதெல்லாம் வந்து நீங்க அந்த அளவுக்கெல்லாம் நீங்க இப்போதைக்கு வந்து யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். நம்ம ஃபர்தர் ப்ராக்ரஸ் இப்போ பேசிட்டு இருக்கணும் நம்ம நினைக்கிறதுக்குள்ளாரையே there is another injunction that is happening இல்லைங்களா? அப்படியே. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேரிக்கா. ஏன்னா வந்து ஒரு நல்ல சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி இன்னொரு வீடியோவும் கொடுத்தீங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ஆசைப்படியும் திரும்ப வந்து கோர்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க, நன்றி.